வீடியோ பயணம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா C4Uன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி கடைகள் வந்துட்டு இங்கே நிறையாவே இருக்குது. வேறு வேறு பேரில் வேறு கடைகள் இருக்குது. அந்த கடைகளை பற்றி இந்த வீடியோஸ் நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா சின்ன நம்ம ஊரில் குட்டி கடைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இது கன்வீனியன்ஸ் ஸ்டோர்னு சொல்லிட்டு இங்கே கொரியாவில் வந்து நிறைய கடைகளாக பிரிஞ்சிருக்கு. ஸோ ட்ராவலிங் டைம்ஸ்லாம் வந்து நம்ம சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம கட்டிட்டு போகாமல் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டோர்ஸில் வந்து நம்ம சாப்பிட்லாம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போவோம். இங்கே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பபுள் கன்ஸு, சாக்லேட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாலுமே 1000 ரூபான்னு, 1500 ரூபான்னு, 2000 ரூபான்னு ஃபுல்லாகவே சாக்லேட்ஸுக்குன்னே வருவோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மில்க் ஐட்டம்ஸ் இருக்குது. கீழே இங்கே சோயா மில்க் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஃபி செக்ஷன் இருக்குது. இது ஃபுல்லாக காஃபி ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது காஃபி மிஷினு. அடுத்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு. இங்கே வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு சிறப்பாக இருக்கும். அப்படியே இது பண்ணி கஸ் பண்ணி குடிச்சு நம்ம வாங்கிடுவாங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா காஃபி தான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவனும் ஹாட் வாட்டர் மிஷினும் இருக்கும். இந்த ஹாட் வாட்டர் மிஷின் எதுக்கும் நம்ம வந்துட்டு ட்ரிங்க்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நூடுல்ஸும் வாங்கிட்டு இந்த ஹாட் வாட்டர் குடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு ட்ரிங்க்ஸோட இதுதான் இருக்குது. இங்கே சேஷியாவாக இருக்குது, இங்கே ஊட்டி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பும் வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு இப்போ வின்டருங்கிறங்காட்டி நல்லா சூப்பும் நல்லாவே இருக்கும். இது இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் இருக்குது. இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லா கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் இருக்கும். நம்ம வந்துட்டு கார்டு போட்டு மணி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் ஃபுல்லாகவே நூடுல்ஸ் தான். இந்த நூடுல்ஸில் வந்துட்டு பாதி நூடுல்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போர்க்கு, பீஃபு இதெல்லாம் இருக்கும். நான் ரெகுலராக எடுக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிம்ச்சி நூடுல்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. இதை ஒன்று எடுத்துக்கலாம். சாரி, இது வந்துட்டு போர்க்கு, இது கிம்ச்சி நூடுல்ஸு. இது என் ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம், எங்களோட ஃபேவரெட். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடிமேட் ரைஸு. இது எப்படி இருக்குன்னா, இந்த ரைஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா 5000 ரூபான்னு, 3000 ரூபான்னு, 4000 ரூபான்னு இப்படி இருக்கும். இது வாங்கி நம்ம சுடுதண்ணி பிடிச்சி ஒரு 2 to 3 minutes விட்டால் போதும், ரைஸ் ரெடி ஆயிரும். இவங்க வந்துட்டு இந்த கீரை, மீட்டு இதெல்லாம் வந்துட்டு டேரெக்டாக ஒரு ட்ராக்கில் இருக்கும். அதை வந்துட்டு அப்படியே வச்சு டேரெக்டாக எடுத்துக்குவாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பன்னு, பர்கரு. இங்கே பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபுட்ஸு. இது வந்துட்டு ஒரு ட்ரேயில் வச்சுருக்காங்க. மீட்டு, ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிம்ச்சி, அதுக்கப்புறம் மஷ்ரூமு, ஏதோ சம் வெஜிடபிள்ஸு என்னென்னு எங்களுக்கு தெரில கரெக்டாக. இந்த மாதிரி பேக்காகவும் வச்சுருப்பாங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஹெர்ஷீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஹெர்ஷீஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெர்ஷீஸ், அப்புறம் நிறையா சாக்லேட்ஸ் இருக்குது. ஸ்னிக்கர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கோம், எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாதாம் வச்சுருப்பாங்க. பாதாம்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய வகையான சாக்லேட் ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரிங்கிள்ஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியாவில் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்குறாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். அண்டு பிஸ்கெட்டு அண்டு ஓரியோ பற்றி உங்களுக்கே தெரியும். ஓரியோ வந்து யூனிவர்சலாக எங்கே போனாலும் கிடைக்கும். ஸோ ஓரியோ இங்கேயும் கிடைக்குது. அண்ட் அது தவிர்த்து இந்த ஊரோட நிறைய பிஸ்கெட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இவங்க வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க ஊர்லேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வந்து டைஜஸ்ட் பிஸ்கெட்டுங்க. இது வந்து நீங்கள் நம்ம ஊர்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நிறையா இந்த வீட் கிரெயின் ரிலேட்டடான பிஸ்கெட்ஸ் இருக்குது. இது வந்து காஃபி ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஸ்டிக் இருக்கும். இது வந்து வீட்டில், ஆஃபீஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது மாதிரி பாக்ஸாக விற்கிறாங்க. இது ஒன்றுத்தில் வந்து 20 ஸ்டிக்ஸு. இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டிக் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பெரிய மேக்ஸிம். இது வந்து மேக்ஸிம்ங்கிறது ஃபேமஸான காஃபி கம்பெனி இங்கே கொரியாவில். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து விற்கிறாங்க. ஸோ அதேமாதிரி ஹெல்த்தி, நம்ம டெல்டி மாதிரி இங்கே வந்து இந்த ஊரோட க்ரீன் டீயோட இது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சிப்ஸ் பேக்கெட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நியூ வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாம் நிறைய நான்வெஜ்ஸும் இருக்குது. நிறைய வந்து சிப்ஸில் வந்து நான்வெஜ் கூட இவங்க மெயினாக மிக்ஸ் பண்ணுவாங்க. லைக் போக்கு, பீஃபு, ப்ரானு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா இது பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் பாப்கார்ன்ஸ் கூட கிடைக்கிது. இந்த மாதிரி சிப்ஸ்லாம் வந்து பேக்கனில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி பட்டர் சிப்ஸு. பார்த்தீங்களா, ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம், எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இது இங்கேயும் வந்து அதேமாதிரி காஃபி செக்ஷன் இருக்குது. இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா அமெரிக்கானோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லட்டே, அப்புறம் வந்து கேரமல், மோச்சா. ஸோ
ஸோ இது வந்து அமெரிக்கானோ வந்து ப்ரைமாக இவங்க வந்து நிறைய குடிப்பாங்க. அமெரிக்கானோங்கிறது ஒன்றும் இல்லை, டிகாஷன் தான். காஃபி டிகாஷனை வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இவ்வளோ பெரிய கிளாஸில் இருக்க அமெரிக்கானோவில் இவ்வளோ தூரம் வரைக்கும் ஐஸ் போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதான் வந்து அமெரிக்கானோ ஃபில் பண்ணுவாங்க. அந்தளவு ஐஸ் போட்டு குடிப்பாங்க. எனக்கு வந்து பிடிச்சது வந்து சாக்லேட் மோச்சா. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மில்க் செக்ஷன்லேயும் நிறையா இருக்குது. ஆல்மண்ட் மில்க்கு, ஸ்ட்ராபெரி மில்க்கு, பனானா மில்க் ஷேக்கு, சாக்லேட் மில்க் ஷேக்கு, அப்புறம் நிறைய மில்க் ஷேக்ஸ், ஜூஸஸ்ஸு, ஆப்பிள், ஆரஞ்சு, நிறைய போமோகிரானட், கிரேப்ஸு, அப்புறம் நிறைய ஜூஸ் வெரைட்டிஸும் இங்கே வந்து நிறைய வச்சுருக்காங்க. எனக்கு பனானா மில்க்கும் வேணும். நான் வந்து பனானா மில்க் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1400 வந்துட்டு ஃப்ரெஷ்னஸ்ங்கிற ஒரு கான்செப்டே எங்கள்கிட்ட இல்லை. நம்ம ஊரில் எப்படி ட்ராபிக்கான இதெல்லாம் கிடைக்குது அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், வேறு வேறு ஃப்ளவரில் இருக்கும். ஆரஞ்சு, கிரேப்பு, மேங்கோ, எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் ஃப்ரெஷ் ஜூஸோட டேஸ்ட்டு இருக்காது. இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பச்சையாக சாப்பிடுவாங்க. தக்காளியுமே பச்சையாக சாப்பிடுவாங்க. ஆப்பிள் இதுவுமே இங்கே கிடைக்கும். அதாவது நம்ம என்னதான் பசியில் வந்துட்டு வந்தாலும் நமக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு தேவையும் இங்கே நமக்கு ஏற்படாது. நம்ம கையில் பணம் இருந்துச்சுன்னா போதும், எங்கே வேணாலும் போயிட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எத்தனை மணிக்கு வேணாலும். இந்த கடை எல்லாமே பார்த்தீங்கன்னா 24 hours சாப்பிடுவேன். ஸோ 24 மணி நேரம் ஓப்பன்லேயே இருக்கும். நைட்டு நம்ம 1 மணி 2 மணிக்கு கூட வரலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டார்பக்ஸ் வந்து தனியாகவே இந்த மாதிரி டப்பாவில் வந்து காஃபி வந்து விற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கெஃபே லட்டே, அதேமாரி நிறையா ஃப்ளேவர்ஸில் வந்து இவங்க விற்கிறாங்க. இப்போ இந்த கடையில் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது. நிறைய இடத்துல போனீங்கன்னா லட்டே, அப்புறம் மோச்சா எல்லாமே வந்து ஸ்டார்பக்ஸோடதும் இந்த மாதிரி பாக்ஸஸில் கிடைக்கும். எங்கள் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வான்லேருந்து 5000 வான்குள்ளே தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த காஃபி ஐட்டம்ஸ்லாம் 3000குள்ளே இருக்கும். மற்றபடி இந்த போர்க்கு, பீஃபு, பேக்கன் இதெல்லாம் வந்து நிறையா வந்து ஒரு 5000 கிட்ட இருக்கும். எப்படியும் நீங்கள் வந்து ஒரு தடவை சாப்பிட்ணுன்னா ஒரு 5000 இருந்தால் போதும். இந்த மாதிரி காஃபி, ஜூஸு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு முடிச்சிடலாம். எப்பவுமே வந்து டக்குனு ஒரு குயிக் ஸ்நாக்ஸ்னு பார்த்தோம்னா அது ஒரு பன் தான். டப்புன்னு ஒரு கேப் பண்ணிட்டு ஒரு பண்ணேன், டப்புனு எங்கன்னா வெளியே போகும்போது எடுத்துட்டு டக்குனு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய க்ரீம் பன்ஸ் இருக்குது, நார்மல் பன்ஸ் இருக்குது. அது இங்கே கொரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து பேக்கரி டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் பீரியடுனால வந்து நிறைய இடத்துல மாஸ்க் சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மாஸ்க்லாம் இருக்குது. எந்த மாஸ்க் வேணுமோ டக்குன்னு நம்ம கன்வீனியன்ட்டான ப்ரைஸில் இருக்குது வந்து எடுத்துகிட்டு நம்ம மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபீமேலோட செக்ஷன் மாதிரி இருக்குது. ஃபீமேல்ஸ்க்கு என்னென்ன ப்ரையாரிட்டியாக சம் சானிடரி நாப்கின்ஸ்லேருந்து அண்டு சம் இந்த ஃபேஷன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அது எங்கள் கொரியன் உமன்ஸ் வந்து ரொம்பவே இந்த ஃபேஷன் ஐட்டம்ஸை வந்து விரும்பி பண்ணுறதுனால இங்கே வந்து பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் கூட எல்லா ஃபேஷன் ஐட்டம்ஸும் 24 ஹவர்ஸுமே கிடைக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சுட்ருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக மெயின் செக்ஷன் அண்ட் இந்த மார்னிங் செக்ஷன் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இந்த ப்ரெஷ்ஷு விஸ்ஸு அது இதுன்ட்டு மவுத் வாஷ்லேருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் டிஷ்யூலாம் வந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து இங்கே அதிகமாக நம்ம ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த சாஃப்ட் செக்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி வர மழை கூட நீங்கள் வந்து ஆக்சுவலாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி அம்பர்லாம் வந்து நீங்கள் டக்குன்ட்டு நமக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம மாட்டி போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நமக்கு மெயினான ப்ராப்ளமே வந்து ஃபோன் எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்ட்டு தான். நம்ம டப்புன்னு ஏன்னா ஒரு ஊருக்கு போகிறோன்னா வந்து டக்குன்னு சார்ஜ் எடுத்துகிட்டு போக மறந்துட்டோன்னா ரொம்ப கஷ்டப்படுறது சார்ஜ் இருக்காக மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா டப்புன்ட்டு நம்ம பக்கத்தில் வந்தோம்னா ஒரு சார்ஜரை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு நம்ம அதுக்கு சார்ஜர் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து ஈவன் இன்க்ளூடிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஐஃபோன் சார்ஜர். ஓகேங்களா, ஐஃபோன் சார்ஜரே வந்து இங்கே பக்கத்து இடங்கள்லேயே கிடைக்கும் ஈஸியாக. அண்ட் நம்ம இப்போ கிட் செக்ஷனை பார்க்க போகிறோம். மெயினாக ஒரு 8 இடத்துல பாருங்களேன் என்ன இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இதுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்ல, இதை பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் வாய் வரும். என்னது ஐஸ்கிரீம் செக்ஷன். இது வந்து முக்கோலின்னு சொல்லுவாங்க. முக்கோலின்னா வந்து நம்ம ஊரில் எப்படி கல் இந்த தென்னை மரத்துலேருந்து இந்த மாதிரி பாம் ட்ரீஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இங்கே செஸ்னட்ஸ்லேருந்து இங்கேயுமே வந்து சில மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்கள்லேருந்து கல் எடுக்கிறாங்க, அதை வந்து முக்கோலின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் தான். அது வந்து லோ ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ன்றதுனால எல்லாருமே இதை குடிப்பாங்க. அண்ட் இது வந்து டின்டு பியர்ஸு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த டின்டு பியர்ஸுமே வந்து மென் உமன் எல்லாருமே குடிக்கிறாங்க. அண்ட் இது வந்து பியர்ஸ்லாம் வந்து அவங்க பெருசாக ஒரு ஆல்கஹாலிக் ட்ரிங்க்கை மதிக்கிறதில்ல. ஜஸ்ட்டு மெயின் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸை மட்டும்தான் வந்து ஆல்கஹாலாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பியர்ஸ்லாம் வந்து மென் உமன் 2 பேருமே ஷேர் பண்ணி எப்போவுமே குடிச்சிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ஸில் அண்ட் சம் டேட்ஸில் அந்த மாதிரி டைம்ஸ்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து உண்மையிலேயே மதுப்பீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் வந்து மெயின் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க அவங்க. ஜாக் டேனியல்ஸ்லேருந்து என்னென்னமோ இருக்குது.
அதெல்லாம் வந்து பாருங்கள். அப்புறம் இங்கே நம்ம ஐட்டம் இதெல்லாம் வந்து நட்ஸு நல்லா சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்பப்போ வெளியே போகிறது. சாப்பாடாகவே இதுதான் நம்ம சாப்பிட்றது. இப்போ வந்து லைட்டாக எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது. அண்டு வந்து எனக்கு இந்த டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக கொரியன் டிஷ்ஷஸ் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா கிம்பாப்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெடிஷ்னல் கொரியன் ஃபுட். இது ஜஸ்ட்டு டைப் ஆஃப் ரைஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன மீட்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட ஸ்கின்னு சொல்லுவாங்க, அதோட ஸ்கேல்ஸை வந்து இதில் வச்சுருப்பாங்க. இதை கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த முட்டையெல்லாம் வந்து வேக வச்சு அதை வந்து பாயில் பண்ணி வந்து இது விற்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேரெக்டாக வந்து நம்ம ஜஸ்ட்டு தோல் மட்டும் உதிச்சு நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அவசரமாக போகிற இந்த ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு கிராப் பண்ணிட்டு டக்குன்னு போக வேண்டிய எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. எனக்கு வந்து பர்கர் ரொம்ப சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா பர்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பர்கர் எடுக்கலாம்னு இருக்கேன், சிக்கன் பர்கரு. இதை நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் வந்து ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே சின்ன இந்த மது பிரிவுகளோட பானங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷனாக இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பியர்ஸ் தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா சோஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா பாட்டில் இது வந்து சோஜுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 கொரியன் ஃபேமஸான ஆல்கஹால் ட்ரிங்க்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஆல்கஹாலிக் கண்டென்ட் இருக்குது. இது எவ்வளோன்னு தெரியல. அண்ட் இந்த சோஜில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய ஆட்ஸ்லேயே வந்து பெண்கள் வந்து குடிக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக. அண்ட் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிட்ஸ் ட்ரிங்க்கு, வந்து வாட்டர் கேன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் வந்து இது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க். இது ஃபுல்லாகவே பவர். இது வந்து நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பவர் ஹெட்ஸ் வந்து அதிகமாக குடிப்பாங்க. இந்த நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் வந்து கிரிக்கெட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ட்ரிங்க் இது. அண்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நிறைய வயசானவங்க குடிப்பாங்க. மெயினாக அதை குடிக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல இருக்க ஹீட் வந்து குறையணும் அப்படின்றதுக்காக வந்து மெயினாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பில் போட்டுருக்கோம். இவங்க வந்து பில் போட்டு நம்மளுக்கு மெயின் வந்து தர போகிறாங்க. அண்ட் இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு ஒரு சின்ன ரிவ்யூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நூடுல்ஸ் வந்துட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேக் பிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு 2 இது கொடுத்துருக்காங்க. ஒரு இது மசாலா, ஒரு இது வந்துட்டு வெஜிடபிள்ஸு. பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் தான். கிம்ச்சி, கேரட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு இலைகள் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுடுதண்ணி பிடிச்சி வச்சுட்டா போதும், ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மசாலா வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம், தண்ணியில் டிப் பண்ணி விட்டுருலாம். இங்கே வந்துட்டு ஃபுல்லாக சாப்ஸ்டிக் தான். வந்துட்டு மூடி வச்சுட்டா போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்துட்டு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பர்கரை வந்து ஆனில் வைக்கிறது எப்படி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து ஓவனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் சூடு வேணும்னா வந்து 30 செகண்ட்ஸ் வச்சா போதும், ஹை சூடில் இருக்கணும்னா கொஞ்சம் 40 செகண்ட்ஸ் வச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். முடிய போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. முடிஞ்சிருச்சு. நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை தேவைன்னா கூட நம்ம கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்குங்க. நல்லாவே வெந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் சூடாக வேறு இருக்குது. பரவாயில்ல. இதுக்கு மேலே வந்து சூடு பண்ணால் உள்ளே இருக்க சீஸ்லாம் வெந்து போய் வெளியே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இதோடவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கலக்கிட்டு மசாலாலாம் நல்லா கலக்கிடலாம். ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா சூப்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. எங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் இது தான். பனானா மில்க்கு. இது எப்படின்னா வந்துட்டு வாழைப்பழத்தை வந்துட்டு பாலில் போட்டு அடித்து வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மில்க் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்களுக்கு கொரியா வரக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பர்கர் பற்றி வாங்கினதை பற்றி பார்த்தோம். இந்த பர்கரில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மீட் ஒன்று வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கொஞ்சம்
சில ஐட்டம்ஸ் லைக் இந்த கேபேஜ் மாதிரி இருக்குது அண்டு மீட் ஒன்று இருக்குது அண்டு இந்த பன்ஸ் 2 வச்சுருக்காங்க. பர்கர்னாலே பன் தானே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மீட்டோட டேஸ்ட்டும் இந்த சீஸோட அந்த டேஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து, அதுவும் இந்த ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த சீஸ் வந்து அப்படியே அது ஒரு ஜெல்லியாக இருக்குது சீஸு. ஸோ அது வந்து அப்படியே வாயில் போகும்போது அந்த கேபேஜ் வந்து லைட்டாக குக் ஆகிருக்கு, அப்படியே உள்ளே போகும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு. இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த பர்கர் நான் டேஸ்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. டேஸ்ட் வந்து ஜஸ்ட் லைக் உள்ளே இருக்க ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்குது, வெளியே இருக்க பண்ணு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டே பேசலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அந்த வாயில் அப்படியே அந்த டேஸ்ட் வந்து இழுக்குது. இதில் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கடை மாதிரி. உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு எல்லாம் வேணும்னா இது வந்து வந்து வாங்கிக்கலாம். இந்த குட்டி கடையிலேயே இந்த மாதிரி டேபிள் போட்டு உட்காந்து அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போகிறவங்க வந்து சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி நான் வந்து மோச்சா லாட்டி சாக்லேட் எடுத்துருக்கேன். இது வந்து நல்லா இருக்கு. ஐ மீன் நல்லா அந்த சாக்லேட்டும் வந்து காஃபி வந்து பிளெண்டாக இருக்குது, குடிக்க நல்லா இருக்குது. ஐ லைக் இட். சரி, நாங்கள் வந்துட்டு சாப்பிட்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.